கருணாநிதி பச்சை கம்பளம் விரித்து கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். எமர்ஜென்சி காலத்தில் அதை மாநில பட்டியலுக்கு அதை கொண்டு வந்திருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, கச்சத்தீவு விவகாரம் துரோகம் பண்ணது திமுக. ஏன்னா திரு கருணாநிதிக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டப்போ திரு கருணாநிதி என்ன சொன்னார், எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு தள்ளி போடுங்கன்னாரு. அவரெல்லாம் அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூங்க, இது முடியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா மிரட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்லைன்னா சர்க்காரிய கமிஷனு உள்ளே போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நோ நான் பார்த்து சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்குனாலும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கண்டன கூட்டம் நடத்திட்டு அதோடு அது என்ன பண்ணால் கச்சத்தீவுக்கு ஒரு க்ரீன் கார்பெட் விரித்து பச்சை கம்பளை விரித்து எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம மீனவர்கள்லாம் பாவம் பெருத்த கஷ்டப்படுறாங்க. உயிர் போச்சு, படகு போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல பேர் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இப்படி இந்த நிலைமைக்கு காரணம் திமுக தான். அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், கச்சத்தீவை பற்றி அருமையாக சொல்லியிருப்பாங்க அம்மா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.